வெல்கம் டு பேரடாக்ஸ். நான் உங்கள் நாகராஜன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டைட்டில் கூகுள் ஷீட்ஸ். கூகுள் ஷீட்ஸுன்றது ஒரு ஸ்ப்ரெட் ஷீட், ஒரு எக்ஸல் மாதிரி இது, ரைட்? ஸோ இதில் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, இந்த ஷீட்டில் எப்படி கொலாபரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வாங்க. நம்ம இப்போ ஒரு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மெயில் ஐடிக்குள்ளே லாகின் பண்ண போகிறோம். இது ஒரு டெம்பரரி மெயில் ஐடி. டெமோவுக்காக உள்ள மெயில் ஐடி. இப்போ இதில் லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஷீட்ஸ். கூகுள் ஷீட்டுன்றது ஸ்ப்ரெட் ஷீட்ஸ். அந்த ஸ்ப்ரெட் ஷீட் எப்படி இருக்கும், அந்த ஸ்ப்ரெட் ஷீட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ மேலே இருக்க 9 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ அப் ஆகும். அதில் ஒரு ஆப்பு தான் கூகுள் ஷீட்ஸ். இப்போ இந்த ஷீட்ஸை கிளிக் பண்ணால் எனக்கு தனியாக ஓப்பன் அப் ஆகிடும். ஸோ இது டெமோ அக்கௌண்ட்றதுனால இது வரைக்கும் எதுவும் நான் க்ரியேட் பண்ணல. நோ ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் எட்டுன்னு சொல்லிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் க்ரியேட் பண்ணணும். பிளாங்க் டெம்ப்ளேட் எடுத்து நம்ம க்ரியேட் பண்ணுறேன். இதை பாருங்கள், உங்களுக்கு அந்த எக்ஸல் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு டைட்டில் மேலே அதுவே அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட் ஷீட்னு போட்டிருக்கு. இப்போ நான் இதுக்கு ஒரு நேம் வைக்கணும்னு நினைக்கிறேன். நேம் உங்களுக்கு ஜான் 2023 அப்படின்னு நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ண உடனே அந்த டைட்டில் சேவ் ஆகிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? நம்ம போய் தனியாக சேவ் பண்ணணுன்ற நீடு கிடையாது இதில். ஸோ இப்போ நான் திரும்ப இதை அப்படியே மேலே க்ராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்ப 9 டாட்ஸ் போகிறேன். திரும்ப ஷீட்ஸ்குள்ளே போகிறேன். போனீங்கன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ண ஷீட்டு கீழே தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஷீட்டை ஒன்ஸ் அகைன் நான் உள்ளே போகிறேன். ஸோ இப்போ இதில் ஏதாவது நான் கண்டென்ட் ஃபார்முலா போடுறேன். ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 22 என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 47 ஃபார்முலா அதே தான். உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்னுடைய எல்லா அப்ளிகேஷனும் இதில் இருக்கும். இதில் நம்ம வேறு என்ன பேசிக்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா, செட்டிங்ஸ் போகணும். நீங்கள் ஃபைல் போய்ட்டு செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே யுனைடெட் ஸ்டேட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் உங்கள் கண்ட்ரிக்கு மாற்றிக்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியான்னு மாற்றிடுவோம். இந்தியாவில் இவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்தியா தமிழ்னு செலக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்தியான்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஹிந்தி சூஸ் ஆகும், ரைட்? பட் எனிவே இந்தியாவில் எது செலக்ட் பண்ணிங்கனாலும் ஒரே டைம் ஜோன் தான் வரப்போகுது உங்களுக்கு. சேவ் அண்ட் ரீலோட் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடுது. சரியா? அப்போ தான் நீங்கள் ஒரு டேட்டு போடுறீங்க. இப்போ நான் ஒரு டேட் ஒன்று டைப் பண்ணுறேன். இப்போ 22/1/23 அப்படின்னு போட்டோன்னா அது இந்த டேட்டுக்கு நீங்கள் ஃபார்மேட் போய்ட்டு நம்பர் போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை செட் பண்ணலாம். பாருங்கள், மாறிடுச்சு ஃபார்மேட். கரெக்டாக 22 ஜனவரி 2023. ஸோ இப்போ நம்ம செட்டிங்கில் இந்தியான்னு போட்டதுனால தான் அது இப்படி காமிக்குது. இல்லைனா 101/22/2023ன்னு காமிக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு கண்ட்ரியை எப்பவும் பண்ணிவிடுங்க. கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ இந்த ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷேர் பண்ணலாம் இன்னொருத்தருக்கு. ஷேர் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொருத்தர் அவர் வேறு லொக்கேஷனில் இருக்கார். அவங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வியூவர் பர்மிஷன் கொடுக்கலாம், எடிட்டர் பர்மிஷன் கொடுக்கலாம், கமெண்டர் பர்மிஷன் கொடுக்கலாம். இப்போ நான் எடிட்டர் பர்மிஷன் கொடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அவங்களுடைய மெயிலுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், அவங்களுக்கு மெயில் ஷேர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷேர்டு மெசேஜை வச்சு அவங்க திரும்ப லாகின் பண்ண முடியும். நம்ம ஷீட்டுக்குள்ளே அவங்க வர முடியும். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டீங்க, அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவர் டைப் பண்ணுறாரு ஏதோ ஒன்று. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இது நம்ம டைப் பண்ணல, நம்மளுடைய கர்சர் இங்கே இருக்குது. ஸோ இது இன்னொருத்தருடைய கர்சர். அப்போது இதுக்கு பேர் தான் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஷீட்டை 2-3 இடத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு ஒரே ஷீட்டில் எடிட் பண்ணுறதுக்கு பேர் தான் கொலாபரேஷன். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சஸ் ஏதோ ஒரு இதை எக்ஸல் ஷீட்டில் போடுறீங்க, இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் போடுறீங்க. போட்டுட்டு இன்னொருத்தர் கொடுத்துட்டு நீ உன்னுடைய டேட்டாவை அப்டேட் பண்ணி கொடுப்பா, அப்புறம் 3வது ஆளுக்கு அனுப்பிச்சு அவரும் டேட்டாவை அப்டேட் பண்ணி கொடு அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதில் இதில் நீங்கள் உங்களுடைய ஒரு 10 பேரோட சேர்ந்து அந்த டேட்டாவை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 10 பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 10 பேருமே இதில் உட்காந்து அப்டேட் பண்ண முடியும்.
பட் ஒருத்தர் அப்டேட் பண்ணார் தான் இன்னொருத்தர் டெலீட்டும் பண்ணலாம். பட் அதை வந்து நீங்கள் வெர்ஷன் ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம பின்னாடி போய்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய டேட்டாவை தான் எடிட் பண்ண போகிறாங்க. அப்போ 10 பேருக்கு கொடுத்துட்டிங்கன்னா 10 இடத்துல இருந்தும் பண்ண போகிறாங்க. இது ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கிங்காக மாறிடுது உங்களுக்கு. ஓகேவா? தென் இதில் வெர்ஷன் எப்படி பார்க்குறதுனா இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு 2 வெர்ஷன் காமிக்குது. இது ஸ்டார்டிங்கில் இருந்த எம்டியை ஒரு வெர்ஷனாகவும் இன்றைக்கி இப்போ உள்ளதை கரண்ட்டாக ஒரு வெர்ஷனாகவும் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இங்கே வந்து உட்காந்துரும். ஸோ அப்போ ஒரு பழைய வெர்ஷனுக்கு போகணும், தப்பாக எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் பின்னாடி போகலாம். ஸோ ஃபைல் டூப்ளிகேஷன் நடக்காது. எப்போவுமே இந்த ஐடி வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து உங்களுடைய ட்ரைவில் ஸ்டோர் ஆகியே இருக்குது. எப்போவுமே உங்கள் மெயில் ஐடியோட சேர்ந்தே இருக்குது. அப்போது நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து வேணாலும் பார்க்கலாம். சார் அந்த டேட்டா வந்து என்னுடைய லேப்டாப்பில் வச்சேன் சார், அதை வீட்டில் வச்சுட்டேன், நான் இப்போ இங்கே வந்துட்டேன், இங்கே என்கிட்ட இல்லை சார் அப்படின்ற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுடைய அந்த என்ன ஐடி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இது வந்து supported@paradox.co.in இல்லையா, இந்த ஐடியோட இது அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அதனுடைய ட்ரைவில் இருக்குது. அப்போது எப்போவுமே இது வந்து க்ளவுடில் இருக்குது டேட்டா. உங்களுக்கு நீங்கள் டிவைஸ் டிபெண்ட் கிடையாது. ஓகேவா? தென் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதை பாருங்கள், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப வரேன் ஷீட்ஸு. இப்போ நான் ஒரு ஷீட்டாக இருக்கும்போது ஒன்றே இங்கே காமிக்குது, ரைட்? இப்போ ஒரு வேளை 10-20 ஷீட் ஆகிடுச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஷீட்டை நீங்கள் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்களோ அந்த மாதிரி இது சார்ட்டிங் வந்து இதில் இருக்க சார்ட்டிங் படி தான் அது காமிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது நிறைய ஷீட்ஸ் சேர்ந்த பிறகு நீங்கள் டைரெக்டாக ஷீட்ஸ்குள்ளே போகாதீங்க. யூ மேனேஜ் இட் த்ரூ ட்ரைவ். அப்போ என்னென்னா இதில் போங்க, இது மேலே இருக்கிறது ட்ரைவுக்குள்ளே போங்க. ட்ரைவுக்குள்ளே போயிட்டு ட்ரைவில் நீங்கள் இந்த அதே டேட்டா இங்கே வந்துடுது எல்லாமே. ட்ரைவில் நீங்கள் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ட்ரைவில் நீங்கள் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர் 2022 இது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சிங்களா, 2022. இப்போ நான் இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபோல்டருக்குள்ளே போடுறேன். மூவ் டு இது இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த ஃபைல் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வரேன். ஸோ இது வந்து சஜஷன் மாதிரி இருக்குது. நான் சஜஷனை எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் வந்து மை ட்ரைவுக்குள்ளே ஃபோல்டர் வச்சு ஃபோல்டருக்குள்ளே இந்த எக்ஸல் ஷீட்டோ இந்த கூகுள் ஷீட்டோ இல்லை கூகுள் டாக்ஸோயோ இந்த மாதிரி ஃபோல்டர் வழியாக மேனேஜ் பண்ணிங்கன்னா, ட்ரைவுக்குள்ளே போய் ஃபோல்டர் வழியாக மேனேஜ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய டேட்டாவை நீங்கள் அரைவ் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக ஷீட்ஸுக்கு போனீங்கன்னா அது வந்து எது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேலே இருக்கும். இப்போது இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அதை வந்து கூகுள் ஷீட்ஸை ப்ரைவசி இதெல்லாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் போட்டுருங்க. ஓகே. இப்போ இந்த ஷீட்டை எப்போவுமே வந்து ட்ரைவில் சேவ் ஆகிருக்குது. ஸோ உங்கள் ஜிமெயில் ஐடி லாகின் வழியாக நீங்கள் உள்ளே போகும்போது இதை பார்க்குறீங்க. ஓகே, ஃபைன். பட் இதை வந்து இன்னொருத்தருக்கு நான் அனுப்பணும், அவர்கிட்ட ஜிமெயிலெலாம் கிடையாது. அப்போ அவருக்கு நான் எப்படி இதை அனுப்புறது, அவரால் பார்க்க முடியாது, இல்லை வேறு டிவைஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போகணும், பழைய மெத்தடில் நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃபைலில் போங்க, டவுன்லோட் போங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு எக்ஸல் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. திரும்பவும் அடுத்தது போகிறேன், டவுன்லோட் கொடுக்குறேன். பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஸ்க்ரீன் எக்ஸ்போர்ட் வந்துடுச்சு, பிடிஎஃபாகவும் எனக்கு வந்துடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆனதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த பாருங்கள், எக்ஸலில் ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த கூகுள் ஷீட்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணது எக்ஸல் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணேன். இப்போ எக்ஸலில் நான் அதை பார்க்குறேன்.
ரைட். அதே மாதிரி இன்னொன்று வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணேன். அதை நீங்கள் பிடிஎஃப் வியூவர் வழியாக இதை பாருங்கள் பிடிஎஃபாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபைலில் உங்களுக்கு ஆப்ஷன் என்னென்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம், எக்ஸலாக டவுன்லோட் பண்ணலாம், மற்ற ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. சிஎஸ்வி, ஓப்பன் டாக்குமெண்ட்டை, ஓப்பன் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் இதை நீங்கள் இமெயில் பண்ணுறீங்க அப்படின்னா இமெயில் அனுப்பிச்சி விடலாம். அனுப்பிச்சி விடும் போது லிங்க்கோடு உங்களுக்கு போகும். ஷேர் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் கொலாபரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் இது அப்படியே மேக்க காப்பி கொடுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி உருவாயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் தான் பேசிக் பாயிண்ட்ஸு. ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோப் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி கூகுள் ஷீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்கள் மெயில் ஐடியோட எப்போவுமே அது ட்ரைவில் ஸ்டோராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போவுமே டேட்டா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் டிவைஸ் டிபெண்ட் கிடையாது, உங்களுடைய மெயில் ஐடி டிபெண்ட்டாக மாறிடுறீங்க இதை யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நீங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கலாம். ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.